பார்த்து இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் பண்ணதில்லை, நான் இப்போ எதுவும் நான் எழுதியிருக்கேன். ஓகே வாங்க நம்ம இதை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோ மட்டும் இந்த மாதிரி திருப்பணும். நெக்ஸ்ட்டு மேல் ரோவை ரைட் சைடு திருப்பணும். இதே மாதிரி நம்ம 7 தடவை பண்ணிகிட்டே இருந்தால் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இது வந்துருச்சா? இப்போ செகண்ட் ரோ அதே மாதிரி நம்ம இது இந்த ரோவை கீழே இருக்கு இது ரைட் சைடு திருப்பணும். அதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ செகண்டும் வந்துருச்சு. இப்போ தேர்டு வந்து எப்படின்னா அதே மாதிரி தான் நம்ம இந்த ரோவை மேலே ஒரு தடவை திருப்பிட்டு இந்த ரோவை மேலே 2 தடவை திருப்பணும். அதே மாதிரி 11 தடவை பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா? அது வந்துருச்சு. ஸோ ஃபோர்த் ஒன் என்னதுன்னா அதே மாதிரி தான் இதை 2 தடவை திருப்பிட்டு இதையும் 2 தடவை திருப்பணும். அதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் இது வந்து வந்துடும். பார்த்தீங்களா? இது ஒன்று. ஸோ ஃபிஃப்த் ஒன் என்னதுன்னா இந்த ரோவை மேலே திருப்பிட்டு இந்த மேல் ரோவை லெஃப்ட் சைடில் திருப்பிட்டு இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். இந்த மேல் ரோவை அப்படியே கீழே இறக்கிட்டு இந்த ரோவை லெஃப்ட் சைடில் இறக்கணும். ஸோ அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படிங்கிறத ஸோ பார்த்தீங்களா? இது வந்துச்சு. ஸோ சிக்ஸ்த் ஒன் என்னதுன்னா அதே மாதிரி தான் நம்ம இதை பண்ண மாதிரி நம்ம 2 தடவை இதை பண்ணணும். அதாவது 1 2 3 4 அதே மாதிரி நம்ம 2 டைம்ஸ் அதை பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஃபார்முலா. அதாவது 2 ஸ்டெப்பு தான், ஆனால் அது 62 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணோம். அதாவது 1 2 இதை வந்து 62 டைம்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இது வரும். கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? இது வந்துருச்சு. அதாவது 62 டைம்ஸ் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஃபார்முலா. ஸோ 8th ஒன் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரோ வந்து கீழே 2 தடவை திருப்பணும். அதே மாதிரி இந்த 2 ரோவை மேலே 2 தடவை திருப்பணும். அதே மாதிரி நம்ம 11 டைம்ஸ் இதை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் இது வந்து வந்துடும். இது வந்துச்சு. ஸோ 9th ஒன் என்னதுன்னா இந்த மேல் ரோவை 2 தடவை திருப்பிட்டு இந்த 2 ரோவை நம்ம மேல் 2 தடவை திருப்பணும். அதே மாதிரி நம்ம 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஃபார்முலா பார்த்தீங்களா? இது ஸோ 10th ஒன் என்னதுன்னா அதாவது இந்த ரோவை இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் திருப்பிட்டு இந்த ரோவை அப்படியே மேலே திருப்பணும். இப்போ அதே அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். இந்த ரோவை ரைட் சைடில் திருப்பிட்டு இந்த ரோவை கீழே கொண்டு வரணும். அதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் 5 தடவை பண்ணணும். பார்த்தீங்களா? இதுவும் வந்துடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட 10 ஃபார்முலா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்